கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதான் சொல். குறள் 643. சொல்லும்போது கேட்பவரை கவர்ந்து கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு பேசுவதே சிறந்த சொல்வன்மையாகும். பேசும் கலை வளர்ப்போம். 5ஆம் நாள். பேச்சுக்கலை 64. கலை 5. நிதானமாக பேசுதல். பேசும் வாக்கியங்கள் மூச்சு விடாமல் நீளமாக பேசக்கூடாது. சிறிய சிறிய வாக்கியங்களை நிறுத்தி நிதானமாக பேச வேண்டும். பக்குவமாக பேச வேண்டுமே ஒழிய படபடப்பாக பேசக்கூடாது. நையாண்டியாக பேச வேண்டிய இடத்தில் வேகமாக பேசிவிடலாம். நிதானமான பேச்சில்தான் அழுத்தம், திருத்தம், தெளிவு இருக்கும். கேட்பவருக்கு புரியும். ஜோக்கு கேட்பவருக்கு நெருப்பை மூட்டி குளிர்காய்வதைப் போல இருக்க வேண்டும். தூரமாக சென்றாலும் வெப்பம் கிடைக்காது. மிகவும் நெருங்கினாலும் சுட்டுவிடும் ஆபத்து. அகலாமலும் அணுகாமலும் தீக்காய்வார் போல் கேட்பவருக்கு பேச்சு அமைய வேண்டும். மிக வேகமாக பேசினால் புரியாது. மிக நிதானமாக பேசினால் தூக்கம் வரும். எனவே சீராக பேச வேண்டும். ஆம், நாம் பேசுகின்ற நேரம் ரொம்ப சீராக இருக்க வேண்டும். மிக வேகமாகவும் பேசக்கூடாது. அதே நேரம் மிக நிதானமாகவும் பேசக்கூடாது. சரியான இடைவெளியும் சரியான அழுத்தம், திருத்தம் பேச்சிற்கு மிக மிக முக்கியமானது. கலை 5 பார்த்தோம். நாளை கலை 6இல் மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.